மிகுந்த மனதிற்கு வேதனையான ஒரு சம்பவம் நேற்றைய தினம் நெல்லையில் கந்துவட்டி கொடுமைக்கு ஒரு குடும்பமே பலியாகி இருந்தது. ஓரளவிற்கு பணத்தை திருப்பி செலுத்தி அதிகாரிகளிடம் ஆணையரிடமும் மறுபடியும் முறையிட்டு அந்த முறையிடுதல் தோல்வி அடைந்து தங்களையே அவர்கள் எரித்து கொண்டிருக்கிறார்கள். சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகாலம் ஆகியும் கந்து வெட்டியினால் ஒரு நடு சாலையில் ஒரு குடும்பம் இறந்திருப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதற்காக சட்டம் இல்லை என்றால் பரவாயில்லை. 2003ஆம் ஆண்டே சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. சட்டம் இயற்றுவது மட்டும் ஒரு அரசாங்கத்தின் கடமை இல்லை. அந்த சட்டம் எந்த அளவிற்கு செயல்படுத்தப்படுகிறது என்பது மிக முக்கியம். ஆக எந்த அளவிற்கு சாமானிய மக்களின் கோரிக்கை தமிழக அரசின் அதிகாரிகள் மூலம் நிராகரிக்கப்படுகிறது என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் நேற்றை நடந்த சம்பவம். அது மட்டுமல்ல, முதலமைச்சர் முன்னாலேயே தீக்குளித்து கோரிக்கையை சொல்லும் அளவிற்கு இன்று சூழ்நிலை மாறி இருப்பது மிகுந்த வேதனைக்குரியது. அதனால் தமிழக அரசு இத்தகைய சம்பவங்களில் இனிமேல் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பது மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அதை செய்து, எந்த அதிகாரிகள், காவல்துறை அதிகாரியாக இருக்கட்டும், அரசாங்க அதிகாரியாக இருக்கட்டும், அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது. தமிழக அரசியலில் ஆட்சியில் இருப்பவர்கள் எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள் நடக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு அபாயகரமான சூழ்நிலைகள் நிலவுகிறதோ அவற்றையெல்லாம் முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் தீர்மான நகல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வை தமிழகத்தில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் எதிர்த்தாலும் அரசியல் லாபத்திற்காக தங்களது உழைப்பை போட்ட 80,000க்கு மேல் எழுதிய மாணவர்களுக்கு தங்கள் தகுதியினாலேயே மட்டுமே இன்று மருத்துவர்களாக உருவாக இருக்கின்ற, எல்லா மாவட்டங்களிலும் சரிசமமாக அங்கீகாரத்தை பெற்ற தமிழக மாணவர்களுக்கு எங்களது பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல டெங்கு காய்ச்சல், தூய்மை இந்தியா திட்டம் 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டது. அத்தனை மாநில அரசுகளும் இதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் கேட்கப்பட்டது. ஆனால் இன்று தமிழகத்தில் கொசுவை தேடி போனால் பாம்பு இருக்கிறது, தேங்கிய தண்ணீரை தேடி போனால் அங்கே சாக்கடையின் கிணறே இருக்கிறது, அரசாங்க அலுவலகத்திலும் இது இருக்கிறது. ஆக அந்த மரியாதைக்குரிய மோடி அவர்களின் அந்த திட்டத்தை முறைப்படுத்தி இருந்தால் இன்று டெங்கு இழப்புகளை தமிழகத்தில் இல்லாமல் இருந்திருக்கும். இன்று பாதிப்பு அடைந்த பின்பு தூய்மை இந்தியா திட்டத்தை நிறைவேற்றப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் ஆறுதல். ஆனால் இன்னும் கடுமையான நடவடிக்கையை, தீவிரமான முயற்சியை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். முதலிலேயே டெங்குவை அவர்கள் கட்டுப்படுத்த தவறிவிட்டார்கள். கட்டுப்படுத்த தவறியதனால் தான் வீரியம் அதிகரிக்கப்பட்டு மத்திய அரசின் குழு வந்ததற்கு பின்பு சில நடவடிக்கைகளினால் அவை கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதனால் இனிமேல் இத்தகைய நோய்கள் பரவாமல், காய்ச்சல் பரவாமல் இருப்பதற்கு அத்தனை நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கெயில் திட்டத்தை பொறுத்தமட்டில் ஏற்கனவே தமிழக அரசு ஒப்புக்கொண்ட ஒரு திட்டம். இன்று மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. மக்களின் விருப்பத்தை மீறி அதை கொண்டு வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கமல்ல, தமிழக அரசிற்கும் கடமை இருக்கிறது. அதனால் எந்தெந்த விகிதத்திலாம் மக்களுக்கு பயம் ஏற்படுகிறதோ, அச்சம் ஏற்படுகிறதோ, அதை விரிவாக அந்த அச்சத்தை போக்கும்படி நடவடிக்கைகளை மாநில அரசாங்கம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இது உண்மையிலேயே மக்களுக்கு பலன் தரும் திட்டம், பயம் தரும் திட்டமாகவும் இருக்கிறது. ஆக பயம் தரும் திட்டம், பயப்பட தேவையில்லை, இது பலன் தரும் திட்டமாகத்தான் இருக்கிறது என்பதை மக்களுக்கு எடுத்து கூறும் மாபெரும் பொறுப்பை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். மீனவர்களை பொறுத்தமட்டில் காசிமேட்டில் மீனவர்கள் போராடி வருகிறார்கள். சீன இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இலங்கையில் உள்ள
எல்லை தாண்டினால் உள்ள பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தங்கள் பகுதிக்குள்ளேயே அவர்கள் மீன் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அதனால் உடனே அவர்களின் பிரச்சனை களையப்பட்டு அவர்களுக்கான அச்சம் போக்கப்பட்டு முறைகேடாக சீன என்ஜின்கள் பொருத்தப்பட்ட படகுகள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் மேடம். இப்போ இந்த மெர்சல் பட விவகாரம் சென்சார் போர்டே உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அதே வந்து அங்கே சுபம்